ஒரு பக்கத்தில் அவர்கள் அது ஜனாதிபதி அவர்கள் வடிவாக சொன்னார். அதாவது பொருளாதார ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ அல்லது வேறு எந்த வகையிலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை திசை திருப்ப முடியாத ஒரு நிலையில் பழைய அந்த இனவாதத்தை இவர்கள் கையில் எடுக்கின்றார்கள் என்று. நிச்சயமாக அதான் உண்மையும் கூட. இந்த இடத்தில் அவர் ஜனாதிபதி மிக தெளிவாக அந்த இனவாதத்துக்கு இடமில்லை என்று சொல்வதற்கு மேலாக நினைச்சிருந்தால் ஜனாதிபதி அவர்கள் இந்த இனவாதத்துக்கு ஏற்ற வகையில், அதாவது இதை அனுசரித்து கதைத்திருக்க முடியும், மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்க முடியும். ஆனால் அவ்வாறு அவர் கதைத்திருந்தார் என்றால் நிச்சயமாக அது நாட்டுக்கு எந்த வகையிலும் நன்மை திறக்கக்கூடியதல்ல. தமிழ் மக்களை பொறுத்தவற்றில் அது நாங்கள் நீண்ட காலமாகவே இவ்வாறான இன்னல்களை அனுபவித்து வருபவர்கள், மிக துன்பத்தை அனுபவித்தவர்கள். ஆனால் நாடு என்று வருகின்ற பொழுது நிச்சயமாக அவர் ஒரு தூர நோக்கில கதைத்ததாகத்தான் நான் கருதுகிறேன். வரவேற்க வேண்டும். ஏனென்றால் மிக சுலபமாக அவர்களின் பக்கத்துல போய் இல்லை அது அரசியலமைப்புல உள்ள விஷயம், எனவே முன்னுரிமை, அதுல புத்தர் சொல்ல வைக்கிறது எந்த பிரச்சனை இல்லை என்ற வார்த்தைகளை சொல்லி இருக்கலாம். ஆனால் அதுக்கு மாறாக அனு அவர்கள் பல விஷயங்களை சொல்கிறார். நிச்சயமாக அங்கே ஒரு விகாரை இருக்கவில்லை என்ற விஷயத்தை சொல்லுகிறார். அது நீதிமன்ற நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதையும் சொல்லுகிறார். இதை அவர்கள் இனவாதமாக மூட்டுகின்றார்கள் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார். அப்ப இந்த விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். அங்கே விகாரை ஒன்று இருக்கவில்லை, இது வேண்டும் என்றே செய்யப்பட்ட ஒரு விஷயம், உண்மையில் வேறு ஒரு நடவடிக்கையுடன் தொடர்பட்ட விஷயம், அதாவது அந்த தேநீர் கடை அல்லது அந்த கஃபேயுடன் தொடர்பட்ட விஷயம். அதை இவர்கள் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் எவ்வாறு இனவாதமாக மாற்றி அதை எவ்வாறு பெருப்பிக்கலாம், ஊதி தீயை மூட்டலாம் என்றுதான் அவர்கள் பார்க்கிறார்கள் என்பதை அவர் தெளிவாக அங்கே சொல்லி இருக்கின்றார். அந்த இடத்துல நாங்கள் அதைத்தான் பார்க்க வேண்டும்.